ஐயப்பன் மூலமா வந்து வெள்ளாவோட மாமா இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து ஐயப்பன் அங்க போய் மாட்டிக்கிறாரு. அடுத்து வந்து அவரையும் காப்பாத்துறாங்க. அதே மாரி வெள்ளாவோட மாமாவையும் வந்து ரவுடீஸ் கிட்டேருந்து வந்து காப்பாத்துறாங்க. நம்ம குமரனும் நிவினும். இங்க வந்து ரவுடீஸ் வந்து குமரனும் நிவினையும் தொரத்திட்டு வராங்க. அப்ப கரெக்ட்டா போலீஸ் அங்க வந்துறதால ரவுடீஸ அரெஸ்ட் பண்ணிட்டு, அதே மாரி வெள்ளாவோட மாமாவ, அதுக்கப்புறம் நம்ம நிவின், அதுக்கப்புறம் வந்து குமரன் எல்லாரையுமே வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க வெண்ணிலா என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து கண்ண திறந்துடுறாங்க. அடுத்து வந்து அவங்களோட பார்வை எல்லாமே வந்து நல்லபடியா ஆயிடுது. அப்ப அந்த நர்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. உடனே வந்து அந்த மேடம்க்கு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணி சொல்றாங்க. காவேரியும் வந்துடுறாங்க. காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பேசுறாங்க. "வெண்ணிலா உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு "எனக்கு எல்லாமே இருக்கு. நீங்க பேசுனது எல்லாமே காதுல விழுந்தது. ஆனா என்னால பேச தான் முடியலன்னோனே" அதிர்ச்சி அடையிறேன். "நீங்க என்ன சொல்றீங்க?" "ஆமா. நீங்க வந்து என்கிட்ட பேசிட்டு போனீங்கல்ல. இந்த மாரி நீ வந்து என்கிட்ட பேசினல்ல. விஜய் வந்து ஜெயில்ல இருக்காரு. நீ சொல்றது உண்மையா? விஜய் ஜெயில்ல தான் இருக்காரா? எல்லாமே அந்த பசுபதி தான் இந்த மாரிலாம் பண்ணியிருக்கான். அவன் தான் விஜய் ஜெயில்ல போட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம வந்து நம்ம காவேரி வந்து சொல்றாங்க. அத கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. "இவ்ளோ நடந்திருக்கா? அவன் தான் என்ன தள்ளி விட்டான். அந்த பசுபதி தான் என்ன தள்ளி விட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து வெண்ணிலா கோவப்பட்டது. அது பசுபதி வந்து தள்ளி விட்டது. அப்ப ஆக்சிடென்ட் ஆனது எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க வெண்ணிலா. இது எல்லாத்தையும் வீடியோவும் பதிவு பண்றாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நீ கோர்ட்ல வந்து சொல்லணும். விஜய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ வந்து சொன்னா மட்டும் தான் விஜய் வெளிய விடுவாங்க. நான் வரேன் அப்படின்றாங்க. பேஷண்ட்ட இந்த நிலைமையில வந்து கூட்டிட்டு போ முடியாதுங்க அப்படின்னோனே, "இல்லங்க, தயவு செய்து என்னை விடுங்க. நான் கோர்ட்ல சாட்சி சொல்லியே ஆகணும். விஜய் பாவம். அவன் எந்த தப்புமே செய்யல. எதுக்காக தேவையில்லாம அவர் தண்டனை அனுபவிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கிளம்புறாங்க. வெண்ணிலாவும் வந்து காவேரிக்கும் இந்த மாரி வந்து கிளம்பி போறத வந்து இங்க வந்து பார்த்துடுறாங்க. சில ரவுடீஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த மாரி சொல்றாங்க. பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த வெண்ணிலாவையும் சரி, அந்த காவேரியும் சரி எக்காரணம் கொண்டு கோர்ட்டுக்கு போக விடக்கூடாது. ஏற்கனவே வந்து அந்த வெண்ணிலாவோட மாமா தப்பிச்சுட்டான். இப்ப இவங்க 2 பேரும் போனா கேஸ் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அதனால எக்காரணம் கொண்டும் வெண்ணிலா வந்து இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. வெண்ணிலா இருந்தா தானே வந்து சாட்சி சொல்வா. அப்பதானே இந்த கேஸ் வேற மாரி மாறும். அவள ஒரே நடியா முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதன்படி காவேரியும் வந்து நம்ம வெண்ணிலாவும் வந்து போற வழியில வந்து ரவுடீஸ் எல்லாம் அடக்குறாங்க. காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. எப்படி இவங்க கிட்டேருந்து நம்ம வந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து வெண்ணிலாவும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்றாரு, வெண்ணிலாவோட மாமா வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து போலீஸ் கிட்ட சொல்றாரு. "சார், இதுக்கெல்லாம் காரணம் விஜய் இல்ல சார். அந்த வெண்ணிலா வந்து இந்த மாரி மேல விழுந்ததுக்கு காரணமே அந்த பசுபதி தான் சார். பசுபதி தான் வெண்ணிலாவ புடிச்சு தள்ளி விட்டான். அதான் சார் காரணம். நான் யார் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார்." அப்படின்னோனே, "விஜய் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். அதனால நீங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. விஜய விட்டுருவாங்க." அப்படின்றாங்க. "சரிங்க சார், நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா வந்து கோர்ட்ல வந்து இந்த மாரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பசுபதி தான் சார். பசுபதி தான் இதெல்லாம் பண்ணது. விஜய் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "விஜய ரிலீஸ் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாரி வெண்ணிலாவும் வந்து அம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிட்டு, அத கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. வக்கீல் வந்து அவங்க 2 பேரும் வர வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நாங்க டைம் குடுக்குறோம். ஆனா இந்த டைம்க்குள்ள அவங்க வந்தாகணும். அப்படி வெண்ணிலா சாட்சி சொல்லிட்டா இந்த கேஸ வந்து நான் தள்ளுபடி பண்ணேன் ஜட்ஜ் சொல்றாரு. இங்க என்ன பண்ணாங்க, வெண்ணிலாவும் வந்து நம்ம காவேரியும் மாட்டிக்கிறாங்க. ரவுடீஸ் எல்லாம் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சு வந்து கூட்டிட்டு போக பார்க்குறாங்க. ரவுடீஸ் எல்லாம் வந்து வெண்ணிலாவ வந்து எப்படியாவது உலகத்த விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தாக்குறாங்க. அந்த டைம்ல காவேரி போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள வந்து செக்யூர் பண்றாங்க, காப்பாத்துறாங்க. காவேரிக்கு வந்து லைட்டா வந்து சின்னதா அடிபட்டது. காவேரி வந்து பயந்து போயிடுறாங்க. வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க, "நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப கூட என் உயிர நீ காப்பாத்தியிருக்க. உண்மையிலேயே வந்து நீ பெரிய ஆள் தான். விஜய் அதனால தான் வந்து உன் கூட வாழணும்னு விரும்புறாரு. உண்மையிலேயே வந்து விஜய் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். உன் மேலேயும் ரொம்ப கோவமா இருந்தேன். இப்பதான் புரியுது. உண்மையிலேயே நீ நல்லவ தான் காவேரி. நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சாரி கேட்குறாங்க காவேரி கிட்ட. "பரவாயில்ல வெண்ணிலா, நீ இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும். இங்க பாருங்க, நம்ம உடனே இங்கேருந்து தப்பிக்கணும். ஆனா இந்த ரவுடீஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன்னு" சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. போலீஸ் வந்துருவாங்கன்றாங்க. "போலீஸா?" அப்படின்னு சொல்லிட்டு ரவுடீஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. "சார், இவங்கள என்ன சார் பண்ணணும்?" அப்படின்னு. "அதான் நான் சொன்னேனே அவனோட கதை முடியும்ன்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே, "சார், இந்த பொண்ணு காவேரி ஒரு பொண்ணு ரொம்ப ஓவரா போகுது சார்." அப்படின்னா, அவ கதைய முடிச்சுடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு பசுபதி. உடனே 2 பேருமே வந்து முடிக்கிறதுக்காக ரவுடீஸ் என்ன பண்றாங்க, கிட்ட வராங்க. அப்ப கரெக்ட்டா வந்து ஷூட் பண்றாங்க. யாரோ பார்த்தா போலீஸ் வந்து நிக்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே ரவுடீஸ் எல்லாம் ஓட பார்க்குறாங்க.